Students, நம்மளுடைய next topic cells in parallel. In parallel combination all positive terminals of the cells are connected to a point and all the negative terminals to a second point. அப்போ here they shown in figure. Here all the positive terminal of the cell is connected to this point. Similarly, all the negative terminals of the cells are connected this point. These two terminals are the terminals of the battery. ஸோ இந்த மாதிரி செல்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் டெர்மினல்லாம் ஒரு பாயிண்ட்டு, நெகட்டிவ் டெர்மினல்லாம் இன்னொரு பாயிண்ட்டு. இதுதான் பேட்டரிஸுடைய ரெண்டு டெர்மினல் ஆக்ட் ஆகிருக்கு. நவ் இட் இஸ் கனெக்டட் அக்ராஸ் எ external resistance R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Here in our discussion we shall consider n cells connected between the points A and B with the external resistance capital R, and here E be the EMF of each cell and R is the internal resistance of the cell அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. And come to our derivation point of view. Here ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன இருக்குது, ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே த ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பேரலில் இருக்குது. அப்போ பேரலல் காம்பினேஷனுக்கு ஃபார்முலா என்னது, 1/Rp ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. இங்கே ஒவ்வொன்று இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஸ்மால் ஆரா, அப்போ 1/R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/R ப்ளஸ் 1/R ப்ளஸ் 1/R அப் டு n செல்ஸ் இருக்குது. அப்போ 2 இருந்தால் 2/R, 3 இருந்தால் 3/R, n இருந்தால் n/R. இப்போ 1/R ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு R/n. இப்போ இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R/n. அதோட இது எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருந்தால் டைரெக்டாக ஆட் பண்ணணும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் R/n ப்ளஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. அடுத்து டோட்டல் EMF. இன் parallel combination the EMF across each cell is same. ஒவ்வொரு செல்லையும் இருக்கக்கூடிய EMF எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ டோட்டல் EMF இஸ் E. அப்போ கரண்ட்னா என்னது, EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ EMF E டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R/n ப்ளஸ் R. இது முக்கியமான ஃபார்முலா. அடுத்து டிஸ்கஷனுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா, டினாமினேட்டரில் LCM எடுத்திருப்போம். E/R LCM எடுக்கும்போது NR/n. அடுத்த ஸ்டெப்பில் இந்த n மேலே போயிடும். அப்போ NE/R ப்ளஸ் NR. Here case A. Now first case the internal resistance is very greater than external resistance. R காட்டிலும் ஸ்மால் r very greater அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த கேபிட்டல் R இருக்கக்கூடிய இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ I ஈக்குவல் டு NE/Rன்னு கிடைக்கும். E/Rங்கிறது கரண்ட் ஃப்ரம் எ சிங்கிள் செல். அப்போ we get n times the current from the single cell. அப்போ ஒரு செல்லில் எவ்வளவு கரண்ட் கிடைக்குமோ அது மாதிரி n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. when the external resistance is smaller than the internal resistance of each cell அப்படிங்கும்போது. Case B, R is very very greater than R is very very less than R. அப்போ R negligible. அப்போ இந்த டேர்ம் ஸ்மால் ஆரை கேன்சல் பண்ணிங்கன்னா NE/NRன்னு இருக்குது. அப்போ E/R. So we get current from a single cell. அப்போ R
less than internal resistance is very less அப்படின்னா it is very disadvantageous. We get the only current from a single cell only. அப்போ என்டையர் செல் இருந்தாலும் ஒரு செல் இருந்து வரக்கூடிய கரண்ட்டுக்கு தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எப்போ அட்வான்டேஜஸ் அப்படின்னா இன் parallel combination the external resistance value is very very less than the internal resistance. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு கம்மியாக இருக்கும்போது மட்டும் we get more current அப்படிங்கிறத சொல்கிறான். ஃபைனலாக ஒரு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ when the car engine is started with the headlights turned on, they sometimes become dim. This is due to internal resistance of the car battery. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஹெட்லைட் டிம்மாக எரியும். அது எதனாலனா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.